ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். கொஞ்சம் சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம் திருப்பி. நான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் போன ஒரு குட்டி பயணத்தை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த அனுபவங்கள்லாம் ரொம்ப இன்பமாக இருந்தது. அதில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் டாஹோ அப்படிங்கிற ஒரு பெரிய பிரம்மாண்ட லேக் இருக்குது. அதோட தண்ணியும் இருக்கிற தண்ணியை நினச்சாக்க ஒரு ஹோல் அமெரிக்காவுக்கே தண்ணி கொடுக்குற அளவுக்கு ரொம்பின இதுவாம். 160 அடி ஆழம், 190 ஸ்கொயர் மைல் விஸ்தீரணம் அப்படின்னு கூகுளில் போட்டிருக்கு. அப்படின்னா எத்தனை பெருசுன்னு பார்த்துக்கோங்க. வாட்டரும் ரொம்ப கிளியராக இருக்குது. நாங்கள் போன தேதியில் 80 ஃபீட் கிளியரன்ஸு, விசிபிள் கிளியரன்ஸ்னு போட்டிருக்கா. அந்த அளவுக்கு தெளிவான நீராம். ஸோ அந்த இடத்துக்கு போனோம். இந்த டாஹோ எப்படி அமைஞ்சிருக்குனாக்க, நடுவில் லேக்கு, நாலா பக்கமும் மலைகள், சுற்றி மலைகள். அந்த மலைகள் பனிக்காலத்தில் வின்டரில் பனியால் ஃபுல்லும் மூடி இருக்கும். வெயில் காலத்தில் ராக்கியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பேட்சாக அந்த ஊசி இலை காடுகள் பேச்சஸ்லாம் ரொம்ப தூரக்கேந்து தெரியும். நாங்கள் பனிக்காலத்துலேயும் அங்கே ரெனோங்கிற இடத்துக்கு போயிருக்கோம். அங்கே ஒரு ஸ்கீ ரிசார்ட் இருக்குது. அதுக்கு ஸ்கீயிங் பண்ணவே நாங்கள் மேலே ஏறி போனோம். அதில் அப்போ பனி புயல் வந்தது, அந்த பனியில் நடந்தது, நாங்கள் வின்டர் க்ளோத்திங் போட்டுட்டு போனது, அதெல்லாம் ஒரு ஒரு மிகையான இன்பமான அனுபவம். அது ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பனி புயல் அடித்து ஒரு நிமிஷத்தில் ஒரு அடிக்கு எங்கள் கால் பனியில் புதங்கிட்டு போச்சு. அந்த அந்த சந்தோஷத்தை இன்னமும் ஜென்மத்துக்கும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு சந்தோஷமானது. ஆனால் இந்த தடவை போனது நாங்கள் சம்மரில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு போனோம். போன இடம் ஒலிம்பிக்ஸ் 1960 நடந்த இடம் அது. பேலசேட் டாஹோ அப்படிங்கிற இடம். இப்போ அது ஒரு வில்லேஜாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. அந்த ரெசார்ட்டை சுற்றி மலைகள், ஸ்டோன் சொல்லுவாளே, அது மாதிரி கிட்டக்க நம்ம கையால் தொடுற அளவுக்கு மலைகள் இருக்குது. அந்த இந்த ரெசார்ட்டை சுற்றி ஒரு கடைகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் கிராமிய இது மாறாமல், அந்த லுக்கு மாறாமல் இருக்கிற மாதிரி கடைகள் ஒன்று ரெஸ்டாரண்ட்டு, துணி கடைகள், அந்த மாதிரி பல கடைகள் சின்ன சின்னதாக இருக்குது. எல்லாத்தோட ஆம்பியன்ஸும் ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங் தான் வரும். ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி ரெசார்ட்டுக்குள்ளேருந்து பால்கனிலேருந்தோ விண்டோலேருந்தோ பார்க்கும்போது அந்த மலையில் ஸ்கை ட்ராம் அப்படின்னுட்டு உச்சிக்கு போகிற ஒரு ட்ராம் ரோப்பில் போகிறது. அதே மாதிரி ஸ்கீ ட்ராப் அப்படின்னு ட்ராப்பிங் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு ரோப்ஸு, அந்த லிஃப்ட் மாதிரி ஒரு ரோப்ஸு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அப்புறம் எல்லா மலைக்கும் ஒரு 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 அந்த ரொம்ப பெருசு இல்லையா, 20 ஸ்கீ ரிசார்ட் இருக்குதுன்னு சொல்கிறா. அதில் ஒன்றுக்கும் ஒரு ஒரு பேர். அது மாதிரி ஏகப்பட்ட பீச்சுக இருக்குது. ஒவ்வொரு பீச்சுக்கும் ஒரு ஒரு பேர் சொல்கிறா. நாங்கள் எல்லா பீச்சையும் ஆல்மோஸ்ட் ஒரு 75% பீச்சுக்கெல்லாம் போனோம். அங்கெல்லாம் சம்மர் ஸ்போர்ட்ஸ், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. அப்புறம் ஜனங்க சன் பாத் எடுத்துக்கிறா. அதில் ஸ்விம்மிங் பண்ணி அது பண்ணிவிட்டு சன் பாத் எடுத்துக்கிறா. அப்புறம் நிறையா பேர் பிக்னிக் மாதிரி சாப்பாடு அதெல்லாம் கொண்டு ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கா. குழந்தைகள்லாம் என்ஜாய் பண்ணுறது, கயாக்கிங் போகிறது, போட்டில் போகிறது ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு பீச்லேயும் பார்த்துட்டு வந்தோம். அதோடு போய் சன்செட்டும் பார்த்தோம். அந்த சன்செட்டு ஒரு விசித்திரமாக இருந்தது. தண்ணிக்குள்ளே மறையல அந்த சன்னு. பின்னால் மலையை தானே இதை சுற்றி, அந்த லேக்கை சுற்றி ஒரு மலைக்கு பின்னால் மறையிறது. உடனே அந்த வானத்தில் கலர் மாற்றங்கள், பிங்க் கலர், உடனே ஆரஞ்சு கலர், வைல்டு ரெட்டு கலர், அதை மாதிரிலாம் மாறினது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதோடு நாங்கள் உடனே இதுக்கு அந்த ஸ்கை ட்ராம்னு இருக்குது, ஒரு 25 பேரை கொள்வது. அது ரோப்பில் ஏறி மேலே உச்சிக்கு கொண்டு போகிறது. நான் ஒரு மலை உச்சி இறங்க போகிறோன்னு நினச்சா அதை தாண்டி இன்னொன்று போகிறது, அதை தாண்டி இன்னொன்று போகிறது. அப்படியே நம்ம அது வெளியிலேருந்து எல்லாம் கிளாஸ் கூண்டுக்குள்ளே தான் இருக்கோம். பார்த்தாக்கா மலை மேலே மோதுற மாதிரி இருக்குது. அப்படியே போய் உச்சிக்கு போய் 8000 ஃபீட் உயரத்தில் ஒரு மலை உச்சிக்கு போய் இறங்குறது. அது ஆல்ரெடி நாங்கள் ரெசார்ட் இருந்தது 5000 ஃபீட்டு. இது இப்போ 8000 ஃபீட்டுக்கு போய் அங்கே போய் இறங்கினோன்னே அங்கே ஒரு மியூசியம் இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டியிருக்கா. அப்புறம் இந்த ஒலிம்பிக்கு நடந்ததே 1960 அது நடந்த இடங்கள், அங்கே ஸ்கீயிங் ஸ்பாட்டு, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணோம்.
ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் அந்த ட்ராமில் போனது. அது போய் அனுபவிச்சவாளுக்கு தான் அதெல்லாம் ரொம்ப புரியும். இந்த சந்தோஷங்கள் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணித்து பண்ணிட்டேன். என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு தடவை பார்க்க வேண்டிய இடம் அது. பனி காலத்துலேயும் பார்த்து, வெயில் காலத்துலேயும் பார்த்தது எனக்கு ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருந்தது. தேங்க்யூ கேட்டதுக்கு.